வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சமூக ஆர்வலர் பானு கோம்ஸ் அவர்களும் பத்திரிகையாளர் குமரேசன் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 54 சட்டப்பேரவை தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்தில் இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி இன்றைக்கு தினமணியில் இருக்கு. இது 1977க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரு கட்சிகளுடைய ஆதிக்கத்தில் இருந்த தமிழக அரசியல் சூழலை மாற்றி இருக்குது இந்த மக்களவை தேர்தல் அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. ஒரு தேர்தல் முடிவை வைத்து அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா அப்படிங்கிறது அதை படிக்கும்போது ஒரு உணர்வாக வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இல்லை, இது லோக்சபா எலெக்ஷனுக்கான ஒரு தேர்தலுங்கும் போது மக்கள் மத்தியில் மாற்றம் வேண்டும்ங்கிறத உணர்வில் அந்த இதில் தான் வாக்களித்திருக்கிறாங்களே தவிர, அது தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனில் இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுமாங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா அந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி அல்ல. அதில் இருக்கும் எந்த கட்சியும் மிகப்பெரிய ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இனி அவங்க என்ன மாதிரியான களப்பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள்ங்கிறத பொறுத்து தான் இந்த ஓட்டு இல்லாட்டா கூட ஓரளவு அவங்க வருவாங்களாங்கிறது சந்தேகம். அதனால் அது அப்படியே அசம்பிளி எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. குமரேசன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவது அவருடைய ஆதரவு தளம், வாக்குகளுக்கான அந்த விழுக்காடு, அந்த சதவீதம், அதையும் கிடைச்சிருக்கிற சீட்டு அல்லது கிடைக்காம போய்விட்ட சீட்டு ரெண்டு ஒப்பிட முடியாதுன்னு தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் நம்முடைய தேர்தல் முறை, அதாவது தனி பெரும்பான்மைங்கிற அந்த தேர்தல் முறை என்பது அந்த வாக்குகளுடைய எண்ணிக்கைக்கும் கிடைக்கிற தொகுதிகளுடைய எண்ணிக்கைக்கும் எப்பொழுதுமே சம்பந்தம் இல்லாததாக இருக்கிறது. அகில இந்திய அளவிலே அது பிரதிபலிக்கிறத பார்க்குறோம். அகில இந்திய அளவில் கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி கிடைத்துக்கிற பெர்சன்டேஜுக்கு அதுக்கு கண்டிப்பாக கூடுதலாக இடம் கிடைத்து, இந்த பெர்சன்டேஜ் படி கணக்கு பண்ணால் அதே போல் இடதுசாரிகளுக்கும் கூடுதலாக இடம் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் நிலைமை என்பது இந்த தேர்தல் முறையிலே உள்ள ஏற்பாட்டின் காரணமாக இப்போ உடனடியாக அது மாற்ற முடியுமாங்கலாம் வேறு விஷயம், வேறு பெரிய விவாதங்கள் தேவைப்படுகிற விஷயம். எனவே அந்த தேர்தல் முறையோடு இணைத்து தான் பார்க்க வேண்டும். மற்றபடி தமிழகத்தில் இந்த கடந்த சில ஆண்டுகளில் ஒரு எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய அடிப்படையான பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு அதற்காக நாங்கள் இருக்கிறோம் என்று அடையாளப்படுத்த தவறி இருக்கிறது. அதனுடைய பிரதிபலிப்பாகவும் இதை நான் பார்க்குறேன். நம்ம நிகழ்ச்சியுடைய இந்த பகுதி புதிய செய்திகளை நமக்கு தர்றதுக்காக கார்த்திகேயன் காத்துட்டு இருக்கிறாரு. வணக்கம் கார்த்திகேயன். நன்றி ஜென்ராம். இந்த நேரத்துக்கான முக்கிய செய்திகளை இப்போது பார்க்கலாம். போர்க்குற்றம் தொடர்பான சர்வதேச விசாரணைக்கு இலங்கை ஒத்துழைக்குமாறு இந்தியா வரும் ராஜபக்சேவை நிர்பந்திக்க வேண்டும் என்று நரேந்திர மோடிக்கு உலக மன்னிப்பு சபை கோரிக்கை விடுத்திருக்கிறது. மோடி பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க பாகிஸ்தான் ராணுவம் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் முடிவெடுக்க முடியாமல் பிரதமர் நவாஸ் ஷெரீப் குழப்பத்தில் உள்ளார். வாய்ப்பு கிடைத்தால் நரேந்திர மோடியுடன் சேர்ந்து வாழ தயார் என்று அவரது மனைவி ஜசோதா பென் தெரிவித்திருக்கிறார். பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பு வந்தால் தாம் நிச்சயம் கலந்து கொள்ளப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் புதிய நாடாளுமன்ற குழு தலைவர் யார் என்பதை முடிவு செய்வதற்காக டெல்லியில் இன்று மாலை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய அமைச்சரவையில் தெலுங்கு தேசத்திற்கு இடம் கிடைக்குமா என்பது குறித்தும் எந்தெந்த பதவி வழங்கப்படும் என்பது குறித்தும் முடிவெடுப்பதற்காக தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு நரேந்திர மோடியுடன் நாளை ஆலோசனை நடத்துகிறார். குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பம் செய்பவர்களுக்கு செல்போன் அல்லது இமெயில் மூலம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உணவுத்துறை அமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழகத்தில் குற்ற பரம்பரை சட்டம் அமல்படுத்தப்பட்டு 100 ஆண்டுகள் முடிந்ததை நினைவு கூறும் வகையில் விழா நடத்த அனுமதி மறுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை அருகே தூங்காமல் விழித்திருக்கும் போராட்டம் நடைபெற்றது. உதகையில் தொடங்கியுள்ள 118வது மலர் கண்காட்சியில் மலர் ரயிலும் தோடர் இன மக்களின் குடிலும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்திருக்கிறது. துருக்கியில் போராட்டக்காரர்களுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையே நிகழ்ந்த கடும் மோதலில் 2 பேர் உயிரிழந்தனர். முக்கிய செய்திகளை பார்த்தோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு புது அர்த்தங்கள் தொடரும்.